ஒரு காலத்துல ஆன்டிலோப்ஸ் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. எல்லா ஆன்டிலோப்பும் புல்லுகளை சாப்பிட்டு வந்துச்சு. ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருந்துச்சுங்க. அந்த புல்வெளி முழுக்க அற்புதமான புற்கள் இருந்துச்சு. அதனால அதுங்க எப்பவும் பசியோடவே இருந்ததில்ல. ஆனா ஒன்னே ஒண்ணுகிட்ட மட்டும் ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. எப்பவும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆண்டலோ மிச்சம் இருக்கிற புல்லுகளோட விளையாடுவா. மண்ணுல இருந்து அந்த புல்லை இழுத்து அதை நாசமாக்குவா. இதே அவளுக்கு வேலையா போச்சு. ஒரு நாள் ஆண்டலோப் கிட்ட இத பத்தி பேசணும்னு புல்லு முடிவு பண்ணுச்சு. ஆண்டிலாக், நீ முதல்ல இப்படி பண்றத நிப்பாட்டு. யார் பேசுறது? நான் தான் புல்லு. இப்போ உனக்கு அடையாளம் தெரியுதா? உன்னால எப்படி பேச முடியுது? தேவைப்படுற நேரத்துல நான் பேசிதானே ஆகணும். நீ ரொம்ப குறும்புத்தனமா நடந்துக்கிற. எங்களை எப்போ சாப்பிட கூடாதுன்னு சொன்னதல்ல. உனக்கு வேண்டியதை நீ சாப்பிடு. ஆனா எங்களை ஏன் வீணாக்குற? என்ன நீ என்ன பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ இப்படி தப்பா நடந்துக்கிறத முதல்ல நிறுத்தணும். எனக்கு எது சந்தோஷமோ நான் அதை தான் செய்வேன். ஒரு நாள் ஆண்டலோ எப்பவும் பண்ற அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு சிங்கம் அந்த புல்வெளிக்குள்ள நுழைஞ்சுது. அந்த சிங்கம் ரொம்ப பசியோட இருந்துச்சு. ஆண்டலோப் அதை தூரத்துல இருந்து பார்த்ததும் அதோட கால் பயத்துல நடுங்குச்சு. அச்சச்சோ, அந்த லைன் ரொம்ப பசியோட இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே. இப்ப என்னால தப்பிச்சு ஓடவும் முடியாது. என்ன இது? சீக்கிரம் வா. சிங்கம் உன்னை பார்க்கிறதுக்குள்ள தயவு செஞ்சு நீ அந்த பக்கமா போயிடு. அங்கதான் நீ எந்த புல்லையுமே நாசமாக்கல. அதுக்குள்ள நீ போய் ஒளிஞ்சுக்க. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். உனக்கு ரொம்ப நன்றி. நீ என்னை காப்பாத்திருக்க. நீ சொன்னது சரிதான். நான் இனிமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நாம இதுல இருந்து கத்துக்கிட்டது, நாம எப்பவும் நம்மோட உணவை மதிக்கணும். அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறது. அப்பா, எங்களோட கிரிக்கெட் மேட்ச் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. நான் தான் கேப்டன். ஓ, நான் பார்த்தேன். உன் டீம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஏன் சார்லியை செலக்ட் பண்ணல? சாலியா? அப்பா, உண்மையிலே இது பெரிய ஜோக் தான். ஏன் ஷைனி, எதுக்கு அத ஜோக்குன்ற? நீங்க சாலிய பாத்திருக்கீங்களா? அவன் ரொம்ப தின்னா இருப்பான். ஆனா கிரிக்கெட்டுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் தேவையில்லை. சார்லி நல்லா பிளான் பண்ணுவானே. அப்பா, உங்களுக்கு தெரியாது. ஓகே, டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் ஒரு கதையை இப்ப சொல்ல போறேன். ஸ்டோரி டைம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள அழகான 2 டோ வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஆனா கொஞ்ச நாள்ல டோக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஆனா அவன் தம்பியை அனுப்பலான்னு அவன் முடிவு பண்ணியிருந்தான். அவன் அடுத்த காட்டுல இருந்தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த காடு பயங்கர இருட்டாவும் பயங்கரமாவும் இருந்தது. அதுக்குள்ள பல விதமான காட்டு விலங்குகளும் இருந்தது. அதனால அதனுடைய தம்பிய வேற இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த டோ புல்ல பார்க்க போச்சு. அதுதான் ஃபானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன விஷயம் சிஸ்டர்? எதுக்கு நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிரதர் புல், என்னோட குழந்தைய இங்க இருந்து அந்த பக்கம் கொண்டு போய் விட முடியுமா? அங்க என் பிரதர் இருக்காரு. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. நீங்க கண்டிப்பா இதை செய்ய முடியும். என்னது, நானா? இது வரைக்கும் நானே அந்த பக்கம் போனதில்ல. ப்ளீஸ் புல், உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். என்னோட குட்டி குழந்தை சேஃபான ஒருத்தர்கிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. சரி சரி, நீங்க விரும்புனா அதையும் செய்யறேன். ஆனா நாளைக்கு காலையில தான் நான் புறப்பட்டு போவேன். அப்பதான் வெளிச்சம் முழுசா வர்றதுக்குள்ள நம்ம போய் சேர முடியும். என்ன புரிஞ்சுதா? ரொம்ப நன்றி. நாங்க அது வரைக்கும் இங்கேயே இருக்கோம். நான் வேணா போட்டுமா? நீயா? அப்போ உன்னை யாரு பாத்துக்கிறது? ஓஹோ, நானே என்ன நல்லா பாத்துக்குவேன். அதையும் பாத்துக்கிறேன். நான் அதோட ஃப்ரெண்ட். நானும் வருவேன். சரி சரி, நீ தயாரா இரு. நாளைக்கு காலையில நம்ம கிளம்பலாம். நான் போயிட்டு வரேம்மா. பார்த்து போயிட்டு வா. குட் பை செல்லம். பை பை. ராபிட், நீ பான்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஏன் சொல்லல? யாரு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபான்? நான் எப்படி சொல்றது? இங்க பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
என்னால உன்னை பாதுகாக்க முடியும். உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி. ஏன் நின்னுட்டீங்க? நான் போயிட்டு வரேன் பாண்ட். என்ன மன்னிச்சோடு. ஜாக்கிரதையா இரு. பத்திரம். ஏய், நீங்க தண்ணா நின்னுகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த மரத்துக்கு பின்னாடி உன்னோட குடும்பம் மொத்தமா காத்துட்டு இருக்கு. அத நீ மறந்து போயிட்டியா? என்ன சொல்ல? வா போலாம். ஓ, அங்க நிறைய மான் இருக்கு. அதுதான் நமக்கு சரியான வேட்டையா இருக்கும். எலும்பு கூடு மாதிரி இருக்கிற இந்த சின்ன மான் குட்டி யாருக்கு வேணும்? தேங்க்யூ ராபிட். என்னோட உயிரையே நீ காப்பாத்தி இருக்க. நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். கேட்டிங்களா பசங்களா? ஸ்ட்ரென்த் மட்டும் எப்பவும் யூஸ் ஆகாது, மூளையும் ரொம்ப அவசியம். இப்ப புரியுது. ஜாலியா இனிமே நான் என்னோட டீம்ல சேர்த்துக்கிறேன்ப்பா.